ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரே ஒரு நாள் கொடுங்க, இந்திய அணி நாங்கள் ஃபுல்லாக முடிச்சு விட்டுறோம், அனைத்து விக்கெட்டும் இந்தியாவை வீழ்த்திடுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்ட் டெஸ்ட் போட்டியை கட்டாயம் நாங்கள் தான் வெற்றி பெற்று தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணிக்கே சவால் விடுற மாதிரி பேசியிருக்காரு ஆஸ்திரேலிய அணியின் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டார்க். இந்த தேர்ட் டெஸ்ட் போட்டி டே 3 முடிஞ்சிருக்கு. முடிஞ்சதுக்கப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்பில் சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, மிச்சல் ஸ்டார்க் அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எனக்கு மழை வராமல் ஒரே ஒரு நாள் இருந்தால் போதும், இந்திய அணி அனைத்து விக்கெட்டு நாங்கள் வீழ்த்திடுவோம், எங்களுக்கு அந்தளவுக்கு நம்பிக்கை இருக்குது. மழை வந்து தான் எங்களை டிஸ்டர்ப் பண்ணுது. கண்டிப்பாக இன்னும் 2 நாள் இருக்குது. 2 நாள் மழை வராமல் இருந்தால் இந்த கட்டாயம் இந்த தேர்ட் டெஸ்ட் போட்டி நாங்கள் தான் வெற்றி பெறுவோம், அதில் சந்தேகமே இல்லை. ஒரு நாள் நாங்கள் இந்திய அணி விக்கெட்டை அனைத்து வீழ்த்திடுவோம், அதுக்குள்ளே கூட நாங்கள் வீழ்த்த முயற்சிருப்போம். அதனால் எங்களுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது எங்கள் பந்து வீச்சாளர் மேலே. கண்டிப்பாக மழை வரக்கூடாதுன்னு தான் நான் வேண்டிக்கிறேன். மழை தான் இந்திய அணியை காப்பாற்றுது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே பேசிகிட்டு இருக்காரு நம்ம மிச்சல் ஸ்டார்க். அவர் சொன்னால் 100க்கு 100 உண்மை தாங்க. இன்றைக்கி மழை வராமல் இருந்தால் டே 3ல் இந்திய அணி ஆல் அவுட் ஆகிட்டு இருப்பாங்க. அதுதான் உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா 445 ரன் குவிச்சிருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் நம்ம ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆட வந்தால் வெறும் 51க்கு 4 விக்கெட்டு. நாங்கள் சொல்கிறது இது 445 எங்கே இருக்குது, 51 எங்கே இருக்குது? அட்லீஸ்ட் ஒரு 200 ரன்னோ 250 ரன்னோ போய் இந்த 4 விக்கெட் விழுந்திருந்தால் கூட பரவாயில்ல. இந்த ரன்னுக்கே விக்கெட் விழுந்து போச்சு. ரோஹித் சர்மா, கேஎல் ராகுல் தான் களத்தில் இருக்காங்க. ஆனால் ஆஸ்திரேலியா பந்து வீச்சாளர்கள் சூப்பராக போட்டாங்கன்னே சொல்லலாங்க. ஆமாங்க, ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்க் பால்லாம் சொல்லி எடுக்கிறாரு ஜெய்ஸ்வால். ஃபஸ்ட்டு மேட்ச் தான் எதுவும் ஆனார். இந்த அடுத்து அதுலேருந்து தொடர்ந்து ஜெய்ஸ்வால் விக்கெட்டை ஸ்டார்க் தான் எடுத்துகிட்டு இருக்காரு. சொல்லி ஸ்டாக்காக இருக்கட்டும், ஹேசல்வுட் கம்பேக் கொடுத்து அவரும் சூப்பராக போடுறாரு. செம கம்பேக் கொடுத்துட்ருக்காங்க ஆஸ்திரேலியா அணி. கண்டிப்பாக இந்த சீரீஸாக அவங்க தான் வெற்றி பெறுவாங்க போலகுது. ஏன்னா ஸ்டாக் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் பேசியிருக்காரு. கண்டிப்பாக ஒரே ஒரு நாள் மழை வராமல் இருந்தால் நாங்கள் இந்தியாவை வீழ்த்திடுவோன்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு கான்ஃபிடன்ட் இருக்கா, அப்போ எந்த அளவுக்கு மோசமான கிரிக்கெட்டு இந்தியா விளையாடிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அதனால் கண்டிப்பாக இந்திய அணியோட அடுத்த இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு கனவு இருக்குது பாருங்கள், அது காலின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த மேட்ச் தோத்தா ஆள் தாங்க இந்திய அணி வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். சவுத் ஆஃப்ரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் ஃபைனலுக்கு போயிடுவாங்க டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வேர்ல்டு கப்புக்கு. நம்ம அவ்வளோதான், நம்ம காலி. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஒன்றும் ஒரே ஒரு வெற்றி மட்டும்தான் தேவை. அந்த ஒரே வெற்றி பாகிஸ்தான் எதிர்க்க பெற்றாங்கன்னா அவங்க டேரெக்டாக உள்ளே போயிடுவாங்க. நம்மக்கிட்ட சீரீஸ் வின் பண்ணால் ஆஸ்திரேலியா டேரெக்டாக உள்ளே போய்டும், எந்த ஒரு டீம் கம்பேரிசன் இல்லாமல். அதனால் மழை வந்திருக்கு, பேட்டெல்லாம் உள்ளே வச்சுன்னு பேட்டை காப்பாற்றின்னு ரோஹித் சர்மா போய் வந்திருக்காரு. அவர் தான் களத்தில் இருக்கார். ரோஹித் சர்மா களத்தில் இருக்கார். அப்புறம் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் இருக்காங்க. நாளைக்கு பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி ஜெயிக்குமா ஜெயிக்காதா இந்த தேர்ட் டெஸ்ட் போட்டி, இல்லை ட்ரா ஆகுமா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.